அன்புக்கூடு மாணவ சொந்தங்களே, பாச பறவைகளே, இன்றைய தினம் நம்முடைய ஆசிரியர் நம்மளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் தெய்வ திரு விஸ்வநாதன் ஆசிரியருடைய மகன், எங்களுடைய அன்புக்கூடு மாணவன் திரு நெடுங்கிலி அவருடைய சார்பாக பிறந்தநாள் இன்று. ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு அன்புக்கூடு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இப்படியெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுவோம், திருமண நாளை கொண்டாடுவோம் என்று நினைத்து பார்க்க முடியவில்லை. இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து இடங்களுக்கும் இருப்பிடம் தேடி வயதில் முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், தன்னுடைய தாய் தந்தை பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் என்று அனைவருக்கும் அவருடைய இருப்பிடம் தேடி ஒவ்வொருவரையும் சரியாக 12:30 என்றால் அன்புக்கூடியில் இன்று உணவு வறுமை என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்குகின்றோம். மன மகிழ்ச்சியுடன் வழங்குகின்றோம். அவருடைய இருப்பிடம் தேடி ஒரு பெட்டியிலே உணவு வைத்தால் வரிசையாக வந்து இல்லாதவன் இருப்பவன் வாங்குவான், இல்லாதவன் பசியில் உள்ளவன் சாப்பிடுவான், பசி இல்லாதவன் அதை தூக்கி வைத்து செல்வான். இது அப்படி இல்லை. அவருடைய இருப்பிடம் தேடி ஒவ்வொரு இடத்திலும் அவர்களை கண்டறியப்பட்டு, ஏழை எளியவர்களை கண்டறியப்பட்டு இந்த உணவுகளை வழங்குகின்றோம். மிகவும் சிறப்பாக இன்றைக்கி எத்தனாவது நாள்? 311வது நாள் என்று தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட விடாமல், மழை வெயில் பாராமல் இந்த உணவுகளை அறந்தாங்கி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த பள்ளி மாணவர்கள் அன்புக்கூடு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதிலே அன்னமிடும் நிகழ்ச்சி என்று ஒன்றை ஏற்படுத்தி இதில் உணவுகளை சிறப்பாக வழங்கி கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய நெடுங்குடி குடும்பத்தார் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று அன்புக்கூடு மாணவர்கள் சார்பாக வாழ்த்துகின்றோம். இன்றைய தினம் இந்த உணவுகளை அளிக்க வருகின்ற சேவைநாயகன் சேகர், இன்று பிறந்த நாள் காணும் நெடுங்கிலி, நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் பிரபு, நம்முடைய அயூப் அவர்கள், ஜனதா எலக்ட்ரிக்கல்ஸ் அயூப் அவர்கள், டாக்டர் பாலு அவர்கள், நாகா வாட்ரு ஸ்ரீதர் அவர்கள், டாட் போர்டு இளங்கோ அவர்கள், அதோடு ஆயிஷா ஷாப்பிங் சென்டர் இஸ்மாயில் அவர்கள் மற்றும் ஆடியோவுக்கு மட்டும்தான் வந்து உணவு வழங்க செல்லவில்லை. நானும் இதில் கலந்து கொண்டேன். அனைவரும் இதேபோல் என்றென்றும் இந்த அன்புக்கூடிலே உணவளிக்க வர வேண்டும். உங்களோட புண்ணியம் பூரா உங்களுக்கு தான். நீங்கள் வந்து இந்த ஒரு 5 பேர் தொடர்ச்சியாக வர்றீங்க. அவங்களுக்கு அன்புக்கூடு சார்பாக என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றது. இந்த அன்புக்கூடு வாழ்த்த வணங்க. நன்றி, வணக்கம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you நெடுங்கிலி. பேரம்பதி சொல்லணும், வயசான அதாண்ட அன்புக்கூடு பிறந்த நாள். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். சரியா? ஆமாம். எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? வேண்டிக்கிறோம். சரியா? இன்னைக்கு அவனுக்கு கொடுக்க முடியும் பிறந்த நாள். சரியா? ஏதாவது நோண்டிட்டு வந்துருப்பார். அன்புக்கூடு அன்னம் பகிர்ந்திடு 311வது நாள் உணவு வழங்கும் முழு பொறுப்பையும் அன்பு நண்பன் நெடுங்கில்லி அவர்கள் பொறுப்பேற்று நடத்தி கொண்டு இருக்கின்றார். கொடுங்க. அதான் நல்லா இருக்கீங்களா? இவனுக்கு பிறந்த நாள். யோசிங்க. சந்தோஷம் சந்தோஷம். சரி. அப்பா காலைல ஊசி போட்டுட்டு தான் போனாங்க. மாத்திரையெல்லாம் ஊசியெல்லாம் போட்டுட்டு தான் போனாங்க. பாருங்க. ஆதரவற்றோர் இருப்பிடம் நோக்கி அன்புக்கூடு உணவுகளை விநியோகம் செய்கின்ற அழகிய தருணம். இன்றைய கொடையாளர் நெடுங்கில்லி அவர்கள். போட்டு போட பயபக்தியாக கொடுக்குற ஒரு நீ தான்டா. பார்த்துடா மாப்பிள்ள, தலை அடிச்சுக்காத. தலை குனிஞ்சு வா. சரி.
இது ஏம்மா முடியாது. பிள்ளைய பார்த்துங்க இருக்க வரைக்கும் நம்ம பார்த்துங்க பிள்ளைய. மொத்தம் 3 கொடுக்கணும். எத்தனை இருக்கு? 3 கொடு. கொடு. அப்படி வா. இல்ல போட்டோ எடுத்துட்டியா? இங்கே பார்த்துக்கிட்டீங்க, இங்கே போட்டோ எடு. சேர்த்து எடு அப்படியே. வாங்க போட்டோ எடு. ஓகே தான்டா குர்ரா. உண்டை குர்ரா, உண்டை நெடுங்கிட்டு கொடு. வாங்கி குர்ரா நெடுங்களி குர்ரா. இன்னைக்கு வந்திருக்கான் அவன். நில்றா, சேர்ந்து நில்றா. சாமிக்கு எந்த ஊர்? ஆ, பழனி. இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பழனி ஆண்டவரை பார்த்த மாதிரி. அறுபதில் இளமை இருப்பது இனிமை, வயதான எல்லோரும் பலவீனம் அடைவதில்லை. ஆங்கங்கு சுருக்கங்கள் விழுந்தாலும் பரவாயில்லை. Sweet 60 be active, be frailty. 60 புதுமை அடைவது கொடுமை. பணி ஓய்வு கிடைத்த பின் வீட்டில் தூங்கி வழிந்தார். மனம் சோர்ந்து வாழ்க்கை பெருத்திடுமே. அறுபதில் இளமை இருப்பது இனிமை, வயதான எல்லோரும் பலவீனம் அடைவதில்லை. ஆங்கங்கு சுருக்கங்கள் விழுந்தாலும் பரவாயில்லை. Sweet 60 be active, be frailty. 60 புதுமை அடைவது கொடுமை. பணி ஓய்வு கிடைத்த